நான் ஒருத்தன் வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை, ஊரே சேர்ந்து வாங்கினா அதுக்கு பேர் தான் இலவச திட்டம். இதைத்தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது திட்டம் இல்லை, கொடுக்குற காசுக்கு நட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? ஏன் இலவசங்களை இப்படி எதிர்க்கிறார் பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் ஆரம்பத்திலிருந்தே இலவசத்துக்கு எதிரானவர், அந்த ஸ்டாண்டில் அவர் மாறாதவர். விஜய் அவர்கள் வந்து இலவசத்துக்கு எதிராக பயங்கரமான புரட்சி எல்லாம் பண்ணிட்டு தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் திட்டங்கள் அறிவிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அவர் இலவசங்கள் வேணாம், பிழைக்க வழி சொல்லு, வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர். இப்போது அதே தான் பேசுகிறார். ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கிறதுனா அவரை நம்ம சொல்லலாம். என்ன முன்னாடி பெரியாரை வாழ்த்தி பேசிகிட்டு இருந்தவர், இந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு பார்த்தா பெரியாருக்கு எதிராக மாறினவர். அது மட்டும்தான் பிரச்சனை. திடீர்னு இல்லை எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படின்னாரு. அதை தவிர மற்ற இடத்துல எடுத்த முடிவில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒரே லைனில் போய்கிட்டு இருக்கவர். தனியாக அனுப்பினா தனியாகவே நிற்கிறவர். அவர் இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, நான் ஒருத்தன் கையேந்தனா அதுக்கு பேர் பிச்சை, ஆனால் ஊரே சேர்ந்து இலவசத்தை வாங்கிட்டால் அதுக்கு பேர் இலவச திட்டம். இந்த திட்டம் நாட்டை அழிக்கும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. ஏன்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து விவசாயத்தையே அழிச்சிருச்சு, அதை 150 நாள் ஆக்கியிருக்காங்க. எப்படி? இது திட்டம் இல்லை, நட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமானவர்கள். நான் கையேந்தினேன்னு வச்சுக்கிறேங்க, இப்படி தனி மனிதன் சீமான் கையேந்தினா பிச்சை, ஆனால் நாடே கையேந்தினா அது இலவசம். இப்போ நான் ஏந்தினா பிச்சை, நம்ம எல்லாரும் ஏந்தினா இலவசம். இலவசம் இலவசம் பெரிய திட்டம். அது திட்டம் இல்லை, பல லட்சம் கோடி நட்டம். இது ஒரு திட்டம்னு பேசி பீதித்திறான். ஒன்று நிறைவேற்ற 2 பக்கம் சொல்கிறோம். நீங்கள் உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமாக வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம் அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்போ 150 நாள் வேற டெவலப்பு.